கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு இந்த ஆண்டின் 172வது நாள். 172வது நாள். 150 சங்கீதங்களை முடித்துவிட்டு நாம் திரும்ப 1ஆம் சங்கீதத்திலிருந்து வருகிறோம். 172வது நாள் வருகிறது. இந்த சங்கீதம் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீதமாய் வந்தது. நமக்கு ரொம்ப பிடித்த சங்கீதம், எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். 23ஆம் சங்கீதத்தை தெரிஞ்சவங்களாம் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். அப்பா, நிறைய பேத்துக்கு தெரியலையோ? 23ஆம் சங்கீதத்தை எல்லாருமே சொல்லி பழகணும். எல்லாரும் தானாக சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி என் ஆத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். எத்தனை முறை இந்த சங்கீதத்தை வாசித்தாலும் இந்த சங்கீதத்தில் அவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் இந்த சங்கீதத்தில் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு வார்த்தை, நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஆமென். ஐ ஷால் நாட் வாண்ட். எனக்கு குறை ஒன்றும் இல்லை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்பொழுது எனக்கு குறை ஒன்றும் இல்லை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது எனக்கு குறை ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இன்றைக்கு தாழ்ச்சி அடையாத, குறை ஒன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் மேய்க்கிறாங்க. நிறைய பேர் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறதே இல்லை. கர்த்தர் மேய்ப்பராக இருந்தால் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள். வேதத்திலே கர்த்தர் மேய்ப்பராக இருந்தால் அந்த ஆடுகள் எப்படி இருக்கும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சில வசனங்களை வாசிக்கலாம். 2ஆம் வசனத்திலிருந்து, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். ஆடுகளின் மேய்ப்பன் யார்? வாசல் வழியாய், நேர் வழியாய், சில கள்ள வழியாக பிரவேசிக்கிறவள் மேய்ப்பன் அல்ல. மேய்ப்பன் தைரியமாய் வாசல் வழியாய் பிரவேசிப்பான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நல்ல ஆடுகள் என்ன செய்யணும்? மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆடு என்னது? ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு பின் செல்லுகிறது. அடுத்த வசனம், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் சர்ச்சினுடைய ஆடுகளை அந்நிய சத்தம் கூப்பிட்டு அந்த அந்நிய சத்தத்திற்கு ஆடுகள் செவி கொடுக்கிறது. ஒரு மேய்ப்பன் என்பது நமக்கு ரொம்ப அவசியம். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பன். 2வது, சபைக்கு மேய்ப்பன் என்பது ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை 40 ஆண்டுகள் நான் சபை மேய்ப்பனாக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு மேய்ப்பனுடைய பணி, அந்த பெயின், அதனுடைய காரியங்கள் எல்லாம் தெரியும். கடந்த வாரத்தில் திருவாரூரில் இந்த வந்த பாஸ்டர்ஸுக்கு என்னுடைய அனுபவங்களை சொல்லி அவர்களுக்கு சில வார்த்தைகளை கொடுத்த பொழுது கண்ணீரோடு கூட ஒப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு வேண்டியது வார்த்தை தான். அவங்களுக்கு அதை தான் சொன்னேன், உங்களுக்கு வார்த்தை சொல்ல தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். அப்போ ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருந்தேன். என்ன பாஸ்டர் ரொம்ப ஸ்டைலுக்கு கூலிங் கிளாஸ் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. 2 கண்ணை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த வாய்ப்பை வச்சு நான் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கொடுப்பதற்காக இவ்வளோ தூரம் பணத்தை செலவு பண்ணி, நேரத்தை செலவு பண்ணி நான் வந்திருக்கிறேன் சொல்லும்போது அந்த ஏழை ஊழியர்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ஒரு பெரிய மன நிறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே
ஆனால் இந்த ஊழியனுக்கு கீழாக இருக்கிற ஆடுகள் நல்ல ஆடுகளாக இருக்கணும். அந்நிய சத்தம் கேட்கும், உங்களை சபை விட்டு பிரிக்க, சபையின் ஐக்கியத்தை விட்டு பிரிக்க, சபையின் காரியங்களை விட்டு பிரிக்கிறதுக்கு அந்நிய சத்தங்கள்லாம் வரும். அது கேட்க நல்லா இருக்கும், சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும், சில நல்ல நல்ல காரியங்களை உங்களுக்கு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தேவனுடைய அந்த மேய்ச்சலில் இருக்கிறதான் ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவர் எப்படிலாம் மேய்க்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நீங்கள் வாசித்தால், எரேமியா 31:10 நாங்கள் வாசிக்கும் பொழுது, எரேமியா 31:10, ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்திலுள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். மேய்ப்பன் எப்படி மேய்ப்பாராம்? மந்தையை காக்கும் மேய்ப்பன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய மேய்ப்பன், அவருடைய மேய்ச்சலுக்கு கீழே இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் காப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். ஆமென். அதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், நம்ம கர்த்தர் எப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து நம்ம குடும்பங்களை கர்த்தர் எப்படி எடுத்தார். எனக்கு இங்குள்ள நிறைய குடும்பங்களுடைய எல்லா ஹிஸ்ட்ரியும் தெரியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்க, இன்றைக்கி கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் நம்மை காத்தார். ஹல்லேலூயா. மெய்ப்பன் காக்கும் மெய்ப்பன். யோவான் 10:11 நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். தன் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவன் தான் நல்ல மேய்ப்பர். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை சொல்லலாம். ஏசாயா 40:11. ஏசாயா 40. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து. பாருங்கள், ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். இதுதான் நல்ல மேய்ப்பன். ஆமென். ஹல்லேலூயா. மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்தி தன் புயத்திலே சேர்த்து கொள்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் அவர்தான் கர்த்தர். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல மேய்ப்பன். ஆமென். அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில இந்த கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பராய் இதுவரை இருக்கிறார். அதனால தான் அவர் நல்ல அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை கொண்டு போகிறார், நல்ல மேய்ச்சலிலே கொண்டு போகிறார். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருந்தால் நாம் என்ன செய்வதில்லை? தாழ்ச்சி அடைவதில்லை. ஐ ஷால் நாட் வாண்ட். எனக்கு ஒரு குறையும் இல்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு நிறைவாய் தருவார். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மேய்ப்பராக இருக்கும் பொழுது, இன்னைக்கு உங்களை யார் மேய்க்கிறா? யார் சொல்லுக்கு அதிகமாக கீழ்ப்படுகிறீங்க? மெய்ப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிச்சு பாருங்க. கர்த்தரை வெளிப்படுத்துகிறதான் சபையின் மெய்ப்பன். சபையை மேய்க்கிற மெய்ப்பர்களுக்கு அதே அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சபை மெய்ப்பன் என்று இருப்பது. வந்து போகிற நிறைய பிரசங்கர்கள் இருக்கலாம், ஆனால் மெய்ப்பனாக இருக்கிறவங்க, நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க மெய்ப்பர்களாக இருக்கிறவங்க உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், உங்களுடைய சாவு எல்லாவற்றிலும் இருப்பாங்க. என்றைக்கோ ஒருத்தர் வந்துட்டு அவங்க விருந்தாளியாக போகிறது வேற, ஆனால் மெய்ப்பன் அப்படி இல்லை. உங்களோடு கூட நாங்கள் வாழ்கிறோம், உங்களோடு கூட இந்த பகுதியில் ஆண்டவருடைய கிருபையினால் 38 ஆண்டுகள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல மெய்ப்பனாய் கர்த்தர் இந்த சபையின் மெய்ப்பர். நானும் என்னால் இயன்ற மட்டும் சபைக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஆகவே இந்த மேய்ச்சலிலே நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே குறை வராது. இந்த ஆலயத்தில் நான் இருந்தேன், எனக்கு குறை வந்ததுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருமே இல்லை. கர்த்தரால் அவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே வருகிறார். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராய் இருந்தால் நாம் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை? தாழ்ச்சி அடைவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் மெய்ப்பராய் இருந்தால் நாம் தாழ்ச்சி அடைவது இல்லை, குறைவு நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை இல்லை. இரண்டாவது, நாம் எப்பொழுது தாழ்ச்சி அடைவதில்லை? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17:8 வாசியுங்கள். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதும், தாழ்ச்சியான நேரத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். தாழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒருவேளை மழையே இல்லாட்டாலும் கூட, வறட்சியான வேளையிலும் கூட இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமாம்? தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதுமான ஒரு
நல்ல மரத்தை போல் இருப்பான். எவன் இவன்? 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? ஆனா நம்ம யாரை நம்புறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறோமா? அநேக நேரங்களில் ஈவன் பாஸ்டர் ஆல்சோ, நாங்கள் கூட சில நேரங்களில் மனிதர்கள் மேலே நம்பிக்கை வச்சுருவோம். இந்த மனுஷன் நமக்கு ரொம்ப நல்லா இருப்பான், உண்மையாக இருப்பான் அப்படின்னு நம்ம நம்புகிற மனுஷன் மண்ணாக போயிடுறான். என்ன பண்ண? நம்பிக்கையை ஒரு அன்புக்கு தான், அன்பு ஒரு உண்மையான அன்பில் நம்ம நம்புகிறோம். ஆனால் நம்பிக்கைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க? துரோகம் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன், அல்லேலூயா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனுடைய வாழ்க்கை மலை தாழ்ச்சி வரலாம், மலையே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவனுடைய வாழ்க்கை தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மனிதர்கள் உங்களை கைவிடலாம், ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் அந்த ஊழியத்திலே, எல்லாவற்றிலும், அந்த குடும்பத்திலே கர்த்தரை நம்புகிற மனிதனுடைய வாழ்க்கை செழிக்கும். கர்த்தரை நம்புகிற குடும்பம் செழிக்கும். கர்த்தரை நம்புகிற சபை செழிக்கும். கர்த்தரை நம்புகிற தேசம் செழிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சபை கர்த்தரை தான் நம்பி இருக்குது, எந்த மனிதர்களையும் நம்பலை. இந்த ஊழியத்தினுடைய இன்றைக்கு வளர்ச்சியை பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாமல் வெறுமையில் ஆண்டவர் ஒருவரை தான் 10 ஆண்டுகள் நான் ஈசியில் ஊழியம் செய்த பிறகு உண்மையாய் ஊழியம் செய்தேன். கர்த்தர் எனக்கு அறிவார். உண்மையாய் நான் உழைத்தேன். அதன் பிறகு சூழ்நிலையில் நாங்கள் வெளியே வந்தோம். அந்த அம்பேத்கர் நகரில் அந்த சின்ன இடத்துல மிகுந்த வறட்சியின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் ஒரே ஒன்று கர்த்தரை நம்பி என் முழங்கால்களை போட்டேன். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த ஊழியம் வளரட்டும். நான் ஊழியம் தொடங்குறது உமக்கு சித்தலைன்னா இந்த ஊழியத்தை என்னை விட்டுட்டு என்னை வேற எங்கேயாவது கொண்டு போங்க ஆண்டவரே, அப்படி தான் சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ என்னை நம்பிட்ட, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, கஷ்டங்கள், வறுமை. இன்னைக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இந்த முந்தி போன நாட்களை பார்க்கும் பொழுது நாங்கள் நம்பின மனிதர்கள் எல்லாம் கைவிட்டாங்க. இவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு நம்புவேன், அவங்க கைவிடுவாங்க. அப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் நம்ம இதுவரை எப்படி வச்சிருக்கிறார்? தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த இடத்த கூட நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த இடத்த நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு இடம் கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்தை கர்த்தர் கொடுத்து இந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற மனிதனுடைய வாழ்க்கை மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் கூட அது எப்படி இருக்குமா? தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதாய் இருக்கும். அங்கு தாழ்ச்சி வரவே வராது. ஹல்லேலூயா. ஒருவேளை நல்ல சம்பாதிக்கிறவங்க வீட்டில் கூட தாழ்ச்சி இருக்குங்க. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற வீட்டில் கொஞ்சம் வருமானம் தான், ஆனால் உங்கள் வீட்டில் எப்போவுமே அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறையப்படாது. அழகான வசனம் ஒன்று இருக்குல்ல, 34ஆம் சங்கீதத்திலே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டி கூட பட்டினியாக இருக்கலாம், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நாளும் குறையாய் வரவே வராது. ஆகவே கர்த்தரை நம்புகிறவன் தாழ்ச்சி அடையான். ஆமென். 3வது குறிப்பு, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:27. தரித்திரத்திற்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். மேல் பகுதி எடுத்துக்கோங்க. தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையான். அல்லேலூயா. 3வது என்ன செய்யணும்? தரித்திரரை நேசிக்கிற நபர்களாக இருக்கணும். நம்ம கண்களின் எதிரே நம்ம விட கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு நாம் கொடுத்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சபையில் கொடுக்கறது யாருக்கும் வெளியே தெரியாது. அதுக்காக ஒரு பேனர் போட்டுலாம் செய்கிறதில்ல. பேனர்லாம் நான் ஒரு நாளும் போடுறதில்லை, ஆனால் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் கண்களின் எதிரே தரித்திரருக்கு கொடுங்க. உங்கள் பகுதியில் உங்களுக்கு வருகிற வருமானத்தில் ஒரு சின்ன பகுதியை தரித்திரருக்கு கொடுங்க. ஏழைகள் நிதின்னு இருக்குது. எத்தனை பேர் ஏழைகளுக்கு நம்ம நிதி போடுறோன்னு தெரில. ஒரு சின்ன தொகை, எனக்கு கர்த்தர் இவ்வளோ நல்லது செய்திருக்கிறார், அந்த ஏழைக்கு ஒரு சின்ன நிதி. அல்லது உங்களுடைய கண்கள் காணவே கொடுங்க. ஒரு சட்டை வாங்கி கொடுங்க. படிப்பு காலத்தில் ஸ்கூல் தொடங்கின நேரம் ஃபீஸ் கட்ட ஒரு பணத்தை கொடுங்க. புஸ்தகம் வாங்கிக்கோன்னு காசை கொடுங்க. தேவை உள்ள மக்களை பாருங்கள். தரித்திரருக்கு கொடுப்பவன் ஒரு நாளும்
தாழ்ச்சி அடைவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ 3 காரியங்களை சொன்னேன். கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கும் பொழுது நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தரை நாம் நம்பும் பொழுது நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. தரித்திரருக்கு கொடுக்கும் பொழுது தாழ்ச்சி அடைவதே இல்லை. ஹல்லேலூயா. தரித்திரர் நம்முடைய கண்களின் எதிரே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குல்லவா, லாசரு ஐஸ்வர்யவான் என்ற ஒரு சம்பவம். ஐஸ்வர்யவானை ஏன் கர்த்தர் வைத்தார்? ஏன் அவனுடைய வீட்டுக்கு முன்னதாக ஒரு லாசருவை வைத்தார்? தரித்திரனை அந்த ஐஸ்வர்யவான் கொடுப்பான் என்று தான். ஆனால் இவன் நன்றாய் சாப்பிட்டான், தப்பில்லை. நன்றாய் உடுத்தினான், தப்பில்லை. ஆனால் தன் வீட்டிற்கு முன்பதாக இருந்த அந்த லாசருவுக்கு ஒரு சின்ன காரியத்தை கூட செய்யலை. ஒரு நாள் லாசரும் மரித்தான், ஐஸ்வர்யவானும் மரித்தான். லாசரு மரித்து ஆபிரகாம் மடிக்கு கொண்டு போகப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்தில் வேதனைப்பட்டான். அப்படி என்றால் என்ன? நம்முடைய கண்களின் எதிரே இருக்கிற தரித்திரரை நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு வர்றாங்களா? வெளியே போகிறீங்க, ஒரு இடத்துல பார்க் பண்ணுறீங்க. அந்த பார்க்கிங்லேருந்து உங்கள் வண்டியையோ அல்லது உங்கள் காரையோ எடுக்கும் பொழுது ஒரு ஏழை மனுஷன், ஒரு வயசானவர் என்ன செய்கிறாரு? உங்களுக்காக ஒரு விசில் அடிக்கிறாரு. அவரை பார்க்கும்போதே இந்த வயசான காலத்தில் ஐயோ வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கணுமே, இந்த வயசான காலத்தில் இந்த வெயிலில் நிற்கிறாரு, ஒரு 20 ரூபா கையில் கொடுங்க, ஒரு 10 ரூபா கொடுங்க, ஒரு 5 ரூபா கொடுங்க. அந்த உள்ளம் சந்தோஷப்படும். கொடுத்து கொடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. கொடுக்கிறவனுக்கு என்ன உண்டாகாது? தாழ்ச்சி அடைவதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கொடுக்கிறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீங்க ஏழைக்குன்னு கொடுத்து பாருங்க. நீங்க யாருக்கு கடன் கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு அதை திரும்ப கொடுப்பார். நீங்க கொடுத்து கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய சபையின் ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? கொடுக்கிற சபை இது. ஆமென். நம்ம சபை மிஷனரிகளை தாங்குகிறோம், ஊழியர்களை தாங்குகிறோம். எத்தனையோ ஊழியர்கள் அவங்க தேவைகளோடு கூட வரும்பொழுது உடனடியாக நாம் கொடுக்கிறோம். எந்த சபை கொடுக்க ஆரம்பிக்கிறதோ, கொடுக்கிற கிணறு, இறைக்கிற கிணறு என்ன செய்யும்? ஊறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரையோ கொண்டு வந்து அந்தந்த நாளிலே தேவைகளை சந்திக்கிறார். ஆகவே நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கையிலே தாழ்ச்சி அடைந்த ஒரு மனிதனை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். லூக்கா 15, 13, 14. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி பாருங்க. He began to be in want. தேவை அவனுக்கு ஆரம்பமானது. குறைவுபட ஆரம்பித்தான். ஏன் குறைவு வருகிறது? தாழ்ச்சி அடைவதில்லை என்று கேட்கும் பொழுது இங்கு ஒரு மனிதன் தாழ்ச்சி அடைந்தான். அந்த தாழ்ச்சி, குறைவு தொடங்குவதற்கு காரணம் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தகப்பன் வீட்டை விட்டு அவன் போக ஆரம்பித்தான். நீங்கள் தகப்பன் வீட்டை வெளியே போனால் உங்களை நல்ல அழகாக இன்ட்ரெஸ்டாக உங்களை கொண்டு போகிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. அவன் அப்படி தான் இருந்தான். பாருங்க, அதற்கு 13ஆம் வசனம். அவன் என்ன செய்தான்? 13, தன் தகப்பனை விட்டு சில நாளைக்கு பின்பு கொண்டு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு. சரி, அதுதான் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. தகப்பனை விட்டு போன பிறகு துன்மார்க்கமான ஜீவியம் வந்துடும். சபையினுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? சபையோடு கூட, போதகரோடு கூட இணைந்து இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆனால் துன்மார்க்கமாய் நீங்கள் சில எல்லாம் ஆசை காட்டுவாங்க. உலகத்தில் உங்களை ஆசை காட்டுவாங்க. அதை நீ வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சொல்லுவாங்க. அதை கேட்டு போனால் முதல் நல்லா ஜாலியாக தான் இருந்தது. வேசிகளோடு கூட அவன் பணம் செலவு பண்ணான், நண்பர்களோடு செலவு பண்ணான். ஒரே குடி, ஒரு கும்மாளம், ஒரே சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு. ஆனால் ஒரு நாள் வரும், குறைவு ஆரம்பிக்கும். குறைவுபட தொடக்கம். He began to start. அவருக்கு அப்போ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பிறகு என்னாச்சு? குறைவு கடைசியில் எங்கே கொண்டு போச்சு? பண்ணி தின்னுகிற தவட்டுக்குள்ளே வந்துச்சு. ஆனால் அவனையும் கர்த்தர் மன்னித்து, தகப்பன் அன்போடு கூட எதிர்பார்த்தார். நான் என்னுடைய ஸ்தானத்தை நான் இழந்துட்டேன், என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொல்லி அவன் எழுந்து வந்தான். மறுபடியும் அதே ஸ்தானத்தை அடைந்தான்.
அல்லேலூயா. யோசித்து பாருங்க, கர்த்தர் மேய்ப்பராய் இருந்தால் நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. என் வார்த்தைகளை நான் முடிக்கிறேன்.